இப்போ இந்த போனை பார்க்கல நிறைய பேருக்கு இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஹெச்டி மாதிரியே தெரியும், ஆனா கிடையாது. இது டெக்னோவோட பாப் 8. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஐயம்பேட்டை அறிவுரை நம்பி கலிக பெருமாள் சந்திரன், இவர் வந்து இந்திரன். அங்க எப்படி மீசை இருக்கு இல்ல அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய சேஞ்சஸோட டெக்னோ வந்து இந்த போன் எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாக்ஸ் கண்டென்ட் என்னன்னு இருக்குன்றத காட்டுறேன். நல்ல முன்னாடி போட்டோ எல்லாம் போட்டு டூயல் ஸ்பீக்கர் 400% பிக் வால்யூம் அப்படின்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் இங்க மென்ஷன் ஆயிருக்கு. 8 GB RAM. இதே ஃபீச்சர்ஸ் அப்படியே எலாபரேட் பண்ணி பின்னாடியும் போட்டானுங்க. சரி, பாக்ஸ் ஓபன் பண்ணோம்னா போன், அதாவது இங்க இருந்த போன் தான் இங்க இருக்கு. ஏன்னா எடுத்து யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் ரேப்பர் இருந்தது. இன்னும் இந்த மாடலை மாத்த மாட்டாங்க. அடுத்து CPU கேஸ், 12 monthsக்கான வாரண்டி கார்டு, பேப்பர்ஸ், 10 வாட்ஸ் அடாப்டர், டைப் சி கேபிள். யூசுவலா இந்த 6000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளலாம் வந்து மைக்ரோ USB தான் கொடுப்பானுங்க. இங்க டைப் சி இருக்கு. கடைசியா வந்து சிம் எஜெக்டர். இப்போ இந்த போனோட விலை வந்து 6500 ரூபாய். 500 ரூபாய் பேங்க் ஆஃபர்ல நீங்க 6000 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் எத்தனை பேர்ட்ட கார்டு இருக்கு? அதனால நம்ம 6500 ரூபாய்க்கு இந்த போன் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத பேசுவோம். 6500 ரூபாய்க்கு மிச்சம் யாருமே பண்ணாத அளவுக்கு சில விஷயங்களை சூப்பரா பண்ணிருக்கான். சில விஷயத்துல உழப்பி எடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன நல்லா பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த விலைக்குள்ள 8 GB RAM, அதாவது லோ பட்ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 3+3 4+4 அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பாக்ஸுக்கு முன்னாடி அதை தெளிவா போட்டிருந்திருப்பாங்க. 4 GB RAM, 4 GB விர்ச்சுவல் RAM பிளஸ் ஒரு 64 GB ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இது காமன் தானே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த 6500 ரூபாய்க்குள்ள ரொம்ப கம்மியான போன்ல தான் இருக்கு. அதை தாண்டி நான் இன்னொரு பாசிட்டிவா பாக்குறது என்ன அப்படின்னா, போக்கோலாம் ஒரு போன் எடுத்தீங்க அப்படின்னா 128 GB இன்டர்னல் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அங்க eMMC ஸ்டோரேஜ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா UFS 2.2 கொடுக்குறான். பார்த்து கத்துக்கங்க போக்கோ. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. இவங்களால 6000 ரூபாய் 6500 ரூபாய்க்கு இந்த மாதிரி பிராண்ட்லாம் UFS 2.2 கொடுக்க முடியுது அப்படின்னா ஏன் அந்த மாதிரி பிராண்ட்லாம் வந்து இன்னும் eMMC கொடுக்குறாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆக்சுவலா ஒரே வேரியன்ட்ல தான் சேல் பண்றாங்க. இன் கேஸ் ஸ்டோரேஜ் பத்தல அப்படின்னா 2+1 ஸ்லாட் இருக்கு. அதுல 1 TB வரை மெமரி கார்டு போடலாம் அப்படின்ற விஷயத்தை இங்கேயும் வந்து கொடுக்குறாங்க. மெமரி கார்டு நீங்க போடுவீங்களா, யூஸ் பண்ணீங்களான்றத நீங்க சொல்லுங்க. அது 1 TB போனோட விலை 6000 ரூபாய். மெமரி கார்டோட விலை அமேசான்ல பார்த்தோம் அப்படின்னா அது 13000 ரூபாய் 15000 ரூபாய் போட்டுருக்கு. ரைட், எப்படியோ சப்போர்ட் கொடுக்குறாங்க, அது வரையும் சந்தோஷம். ரெண்டாவது இதோட டிஸ்ப்ளே நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா அது இதெல்லாம் கொடுக்கல. அதே 6 இன்ச்ல ஒரு HD+ டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. பட் பஞ்சோல் 6500 ரூபாய்க்கு 10000 ரூபாய் 12000 ரூபாய் கூட வாட்டர் டிராப் நாட்ச் வந்து வெக்கமே இல்லாம கொடுக்குறாங்க. பட் இங்க பஞ்சோல் கொடுத்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. ப்ரொடெக்ஷனுக்கு பாண்டா கிளாஸ் இருக்கு. இது ஒரு பேசிக்கான ப்ரொடெக்ஷன் தான். இருந்தாலும் இந்த விலைக்குள்ள முதல்ல வந்து ப்ரொடெக்ஷனே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தனால என்ன இருக்கு அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. அதை சொல்றாங்க அப்படின்றப்ப ஓகே. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சோல் இருக்குல்ல, இதுல டைனமிக் போர்ட், இதுல சார்ஜ் போடுறப்ப, கால் வர்றப்ப, சார்ஜ் இல்லாதப்ப இந்த மாதிரி சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைனமிக் ஐலாண்ட் மாதிரியே ஷோ ஆகும். ஐபோன்ல பார்த்திருப்போம்ல, அதை லைட்டா பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் எல்லா இடங்கள்லாம் ஒர்க் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல தான் ஒர்க் ஆகும். இப்போ ரீசெண்டா லாவால பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கூட கொடுக்கல 12000 ரூபாய்க்கு. இது 6000 ரூபாய்க்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர். இது ஒரு சின்ன பேசிக்கான விஷயம் தான். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்ரு கிடையாது. போக்கோலாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா கேஸ் இல்ல, கேட்டா காசு கட்டிங்கன்றான். இவன் காசு கட்டலாம் பண்ணாம எப்படி இந்த கேஸ் கொடுக்குறான், ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுக்குறான், UFS 2.2 கொடுக்குறான். என்னங்கடா பண்றீங்க? பெரிய பெரிய பிராண்ட்லாம் வந்து குறைச்சிட்டு போறீங்க, சின்ன சின்ன பிராண்ட்லாம் நல்லா பண்றாங்க. லாஜிக்கே புரியல. எல்லாரும் ஒரே இடத்துல தானே வாங்கி ஒட்டுறீங்க, இவன் மட்டும் எப்படி நல்லா பண்றான்னு எனக்கு புரியல. மூணாவது இந்த சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இது காமன் தானே. இதுல என்ன பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில போன்ல இருக்கு, உங்க அண்ணன் போன்ல இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் இருக்கு. அதை தாண்டி அந்த ஆயில்லாம் நம்ம கையில இருந்துச்சுன்னா சில நேரம் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுது இல்லையா. இதுல வந்து இந்த ஆன்டி ஆயில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா. சோ கொஞ்சம் வலுவலுன்னு இருந்தாலும் ஒர்க் ஆகுன்றாங்க. நாலாவது இதுதான் அல்டிமேட். எனக்கு புரியவே இல்லை. 6500 ரூபாய்க்குள்ள ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்கான். டிடிஎஸ் கிடிஎஸ்லாம் வந்து அதெல்லாம் சும்மா உழப்பல். அதை தாண்டி 400% நீங்க வால்யூம் வச்சு கேட்டாலும் சூப்பரா இருக்கும்னா. ஆல்ரெடி ரியல்மின்னு ஒருத்தன் இப்படித்தான் 200% ஒன்று கொடுத்தான். குறன்னு என்னடா இருந்துச்சு அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இந்த 400 நல்லா இருந்துச்சு. என்னாலே நம்ப முடியல. எப்படி இருந்தாலும் ஒரு பாட்டு வந்து நான் போடுறேன் பாருங்களேன். ரேஷியோ வந்து இங்கிட்டு 60 இங்கிட்டு 40 அப்படின்ற மாதிரி வருது. பட் இந்த விலைக்குள்ள கொடுத்ததே பெரிய விஷயங்க. 10000 ரூபாய் 5000 ரூபாய்க்குள்ள சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. ஈவன் இப்போ ஒரு போன் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல கூட பாத்தீங்கன்னா 20000 ரூபாய் அதுல சிங்கிள் ஸ்பீக்கர். ரெட்மில நோட் 13ல இப்பவும் பிராங்கா பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 10 வாட் சார்ஜிங் இதுதான் கொடுப்பாங்க. காமனாவே இதான் நடக்கும். ஆனா இதை தாண்டி நான் பாசிட்டிவா பாக்குறது என்ன அப்படின்னா, இப்போ வரையுமே 8000 ரூபாய்க்குள்ளேயே நிறைய போன்ல மைக்ரோ USB கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க டைப் சி கொடுத்தது எனக்கு ஒரு அட்வான்டேஜ். 6000 ரூபாய் 6500 ரூபாய்க்கு இது ஒரு பாசிட்டிவ். அதுக்கப்புறம் OS XOS சொல்லவா இல்ல HiOS சொல்லவான்னு தெரியல. சரி, அவங்க சொல்றதே சொல்லுவோம். iOS 13 மேல Android 13 கொடுத்திருக்காங்க. Go Edition அப்படின்னா ஆண்ட்ராய்டோட லைட்டர் வெர்ஷன். சில விஷயங்களை ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா
அதுக்கான காரணத்தை பஞ்சாயத்துல பேசுவோம். அது ஏன்றது உங்களுக்கும் புரியும். இதுல ஒரு பாசிட்டிவ் இருக்கு. இன்னும் ஓஎஸ் அப்டேட் தர போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓஎஸ் அப்டேட்லாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் தருவாங்களாம். 6500 ரூபாய்க்கு அட்லீஸ்ட் செக்யூரிட்டி பேட்சாவது கொடுக்குறேன் அப்படின்றத வந்து இவங்க சொல்றாங்க. அப்படின்றப்ப எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவா படுது. கூட ஒரே ஒரு ஓஎஸ் அப்டேட் தரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, இப்போ பஞ்சாயத்தை பேசுவோம். முதல்ல பாத்தீங்கன்னா கேமரா, ஐபோன் மாதிரியே கேமரா மாடியூல் இருக்கா? நான் கேமரா மாடியூல மட்டும் தான் சொன்னேன். மிச்சப்படி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சென்சார்லாம் சும்மா தான். 12 மெகா பிக்சல் மெயின் கேமரா, இது தண்டத்துக்கு தான். ஏஏ கேமரா பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் கொடுத்திருப்பாங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி வந்து 8 மெகா பிக்சல், கூடவே ஒரு ஃபிளாஷும் இருக்கு. இது எதுக்குன்னா லோ லைட்ல போட்டோ எடுக்கிறப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த போட்டோவை பாக்குறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப பேசிக்கான போட்டோஸ் தான் எடுக்க முடியும், அதுவும் பகல்லே. போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தாலும் பெருசாலாம் எதுவும் கிடையாது. அஸ் யூசுவலா கொடுக்குற மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. என்ன பொறுத்தவரை இந்த கேமரா பாத்தீங்க அப்படின்னா ஓகே, எதிர்பார்க்க முடியாதான், அது எனக்கும் தெரியுது. பட் கொஞ்சம் பெட்டரைஸ் பண்ணிருக்கலாம். ரெண்டாவது இதோட SoC 4G ப்ராசஸர் தான். என்னதான் ஆண்ட்ராய்டு வந்து 2 லட்சத்துக்கு மேல வருது, 8GB RAM கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணாலும் யூனிசாக்கோட T606 அப்படின்ற ஒரு SoC தான் கொடுத்துருக்காங்க. இந்த SoC நிறைய போன்ஸ்ல நம்மளால பார்க்க முடியாது. உங்க அண்ணன் போன்ல பார்க்கலாம், அதை தாண்டி இந்த போன்ல பார்க்கலாம், இன்னும் ஒரு சில போன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு கோ எடிஷனுக்கு ஏத்தாப்புல ஒரு ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. டெய்லி ஜெனரலா யூஸ் பண்றப்ப நல்லா இருக்கு. ஆனா பெருசா உங்களால கேம் விளையாட முடியாது. மல்டி டாஸ்கிங் நிறைய பண்ணையில பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். சோ பேசிக்கான யூஸ்க்கு மட்டும் தான் இந்த SoC வந்து செட் ஆகும். என்ன பொறுத்தவரை உங்க அண்ணன் கம்பெனில இருந்து நிறைய விஷயங்களை மாத்தி எடுத்துட்டு வந்தாங்களே, இந்த SoC மாத்தி ஒரு G85 அந்த மாதிரிலாம் போயிருந்தாங்க அப்படின்னா இன்னொரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, போயிட்டு போகுதுப்பா, நல்லா பண்ணிருக்கான் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைச்சிருந்திருக்கும். அதை பண்ணாம விட்டாங்க. மூணாவது இந்த டிசைன், மறுபடியும் கேட்கிறேன், எல்லாத்தையும் அங்கங்க ஒரு சில விஷயங்களை நல்லா மாத்தி பெட்டரா கொண்டு வந்திருக்கீங்கல்ல, இதையும் லைட்டா மாத்தி விட்டுருக்கலாம்ல. இந்த கேமரா மாடியூல மாத்தி இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புது போனா கூட ஃபீல் ஆயிருந்திருக்கும். இந்த கேமரா மாடியூல பாக்குறப்ப உங்க அண்ணன் ஞாபகம் தானே வருதா இல்லையா? சொல்லுங்க. வருதுப்பா, எனக்கு வருது, உங்களுக்கு வருதான்னு நீங்களும் சொல்லுங்க. இந்த டிசைன் குவாலிட்டி எல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்கு. பட் அதை ரிசம்பிள் பண்ற மாதிரி அகைன் அதையே பாக்குற மாதிரி இருக்குது வந்து இதை மாத்தி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீட்பேக். அதை தான் அந்த போனை பத்தி தெரியாதவங்க இந்த போனை பார்த்தாங்க அப்படின்னா ஓகே நல்லா தான் இருக்கு, பில் குவாலிட்டி நல்லா தானே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு 3 கலர் ஆப்ஷன்லயும் அவைலபிள் இருக்கு. தட் இஸ் ஓகே. அப்புறம் வெப்சைட்ல வந்து IPX2 அப்படின்ற ஒரு ரேட்டிங் பார்த்தேன். தயவு செஞ்சு அது IP ரேட்டிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான தண்ணி, மழை சாரல்ல, அதுவும் சாரல் ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த தண்ணி பட்டாதான் தாங்கும் IPX2லாம். மிச்சப்படலாம் இதை பெருசா பில்டப் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அண்ட் ஃபைனலா நம்ம மேட்ரு சர்வீஸ். இந்த மாதிரி போனுக்குலாம் நல்லா தான் பண்றாங்க. ஏன்னா அவங்களே வாங்கி அவங்களே சர்வீஸ் பண்ணி கொடுத்துறாங்க. கொஞ்சம் பெரிய போனா போக தான் தேர்ட் பார்ட்டிட்ட போறாங்க. அதனால சர்வீஸும் எந்த பஞ்சாயத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1000 சிட்டிஸ்ல 1200 சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உங்க டாப் அண்ட் போனுக்கும் அது நல்லா கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். இதுல தப்பிச்சிட்டாங்க. ஒன் டைம் ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதையும் எப்படி இருக்கு அப்படின்றத செஞ்சு பார்த்துருந்துருக்கலாம். சரி, பொழைச்சு போங்க. இதை தவிர சென்சார், ஸ்பேஸ் அன்லாக், கால்ஸ்க்கு, ஆடியோ குவாலிட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஃபைன். அதில் பெருசாலாம் எதுவும் இஷ்யூ இல்லை. அது காமனாக எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்தது. இதுதான் இந்த 6500 ரூபாய்க்கு டெக்னோ பண்ணியிருக்கிற அந்த பாப் 8 ரைட். இப்போ இந்த ஃபோன் எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்றத ஆல்ரெடி நிறைய பேர் முடிவு பண்ணியிருப்பீங்க. பட் என்னோட ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னா உங்களால் ஒரு 2000-3000 ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல பெட்டர் ஃபோன் கண்டிப்பாக இருக்கு. ஆனால் என்னோட பட்ஜெட் எக்ஸாக்ட்லி ஒரு 6000 ரூபாய் 6500 ரூபாய். எங்கள் வீட்டில் அம்மா அப்பாக்காக தான் வாங்க போகிறேன். நான் வந்து செகண்டரி ஃபோனாக சில டிராவலர்ஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், மேப்புக்காக மட்டுமே ஃபோன் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி செகண்டரியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது மேபி பிடிக்கலாம். பட் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நன்றி.